அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். 2024 வருடம் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை தனுசு ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது சுக்கிர பகவானுடைய வீட்டில் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம். மற்ற கிரகங்களை பார்க்கும்போது மகர ராசிக்கு 11வது வீட்டிலே சூரியன் புதன் கூட்டணி சேர்ந்திருப்பது சிறப்பு. குரு சுக்கிரன் பரிவர்த்தனையில் இருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ திருமண வரன் செட் ஆகிருக்கும், திருமணம் கூட செய்திருக்கலாம். 12வது வீட்டிலே சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது உங்கள் இல்லத்தில் சுபகாரியங்களுக்காக செலவுகள் செய்திருக்கலாம், அல்லது சுப விசேஷ வீடுகளுக்கு சென்று வந்திருக்கலாம். ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பணம் விரயம் ஆகிருக்கும். ஆடை ஆபரணம் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கியிருக்கலாம். 12வது வீட்டிலே சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது உங்கள் சுக தேவைக்காக தகாத வழியில் பணமும் செலவு செய்திருக்கலாம். இதெல்லாம் டிசம்பர் 3ஆம் தேதி வரை மகர ராசி என்பதற்கு நடக்கும். மகர ராசியிலே உச்சம் பெறக்கூடியவர் செவ்வாய், மகர ராசியிலே நேசம் பெறக்கூடியவர் குரு. மகர ராசிக்கு 7ஆம் வீட்டிலே செவ்வாய், அவர் நேச நிலையில் பலம் இழந்து சஞ்சாரம் செய்கிறார். கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி வக்கர ஆரம்பம். மகர ராசி அன்பர்கள் நெஞ்சு உறுதி கொண்டவர்கள். சனி பகவானுடைய வீடு இல்லையா, அதனால் செவ்வாய் உச்சம் பெறுவதனால் நெஞ்சு உறுதி கொண்டவர்கள். 7ஆம் வீட்டிலே செவ்வாய் நேச நிலையில் இருக்கும்போது சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் மகர ராசி அன்பர்கள் பெண்களை குறை சொல்லக்கூடியவர்கள். அது அம்மாவாக இருக்கலாம், உடன் பிறந்த அக்கா தங்கையாக இருக்கலாம், கட்டிய மனைவியாக இருக்கலாம், பெற்ற பிள்ளையாக இருக்கலாம். பெண்களை கண்டிப்பாக குறை சொல்லியே தீருவீங்க. ஏன்னா உங்களுக்கு சனி மகர திசை வருகிறது. சனி மகர திசை நடக்கக்கூடிய எல்லோரையுமே பார்த்தாச்சு. மகர ராசி என்பர்கள் வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசக்கூடிய அமைப்பு நம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்களை அடக்கி ஆளணும், அவங்களுக்கு தெரியாமல் அப்படியே மறைக்கணும். அந்த மறைக்கிற தன்மை மகர ராசி என்பளுக்கு 100% உண்டு. 12வது வீட்டிலே சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது வாழ்க்கை துணை, பெற்ற பிள்ளை, இப்படி குடும்பத்துக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயங்களை மறைத்து கொண்டிருப்பீர்கள். 7ஆம் வீட்டிலே செவ்வாய் நேசம், வாழ்க்கை துணையை வெறுப்பு ஏற்றுவீங்க. அவங்க கோவப்படுற மாதிரி மகர ராசி என்பர்கள் நடந்து கொள்வீர்கள். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2024 வருஷம் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி விடியற்காலை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். தமிழ் மாதப்படி கார்த்திகை மாதம் 18 முதல் மார்கழி மாதம் 15ஆம் தேதி வரை ஒரு 27 நாட்களுக்கு மகர ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார். 5, 10ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். ஜென்ம ராசியிலே சுக்கிரன் வரும்போது தொழில் நன்றாக போகும். விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழிலும் மகர ராசி என்பதற்கு நன்றாக போகும். இதுவரை தொழிலில் வருமானம் இல்லைனாலும் சரி, விவசாயத்தில் போட்ட விதை அரைங்குறைமான வெள்ளாமை எடுத்திருந்தாலும் சரி, ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய சுக்கிரன் விவசாயத்தில் நல்ல வெள்ளாமை கொடுப்பார். அதே மாதிரி எல்லா தொழிலும் நன்றாக விறுவிறுப்பாக போகும், அதிக பணம் சம்பாதிக்கலாம். ஜென்ம ராசியில் வரக்கூடிய சுக்கிரன் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். அதே சுக்கிரன் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கும்போது பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், மனைவி பிள்ளையுடன் ஒரே தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருடைய உழைப்பும் இந்த கால நேரத்தில் அதிக பண வருவாயை பெற்றுத்தரப்போகிறது. மகர ராசி என்பர்கள் மனைவி பிள்ளைகளுடைய உழைப்பை பெரும்பாலும் உதாசனப்படுத்துவீங்க. அவர்கள் சம்பாதித்த பணத்தை பெரும்பாலும் நீங்கள் விரயம் செய்வீங்க. இதெல்லாம் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியதான். இதெல்லாம் நடக்காமல் இருப்பவருக்கு தான் ஜோசியம்.
35-40 வயது ஆகியும் மகனுக்கோ பிள்ளைக்கோ திருமணம் செய்ய முடியாமல் மகர ராசி அன்பர்கள் குடும்பத்தில் இருப்பதை காண முடிகிறது. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய சனி திசை எல்லா விஷயங்களையும் மறைக்கக்கூடிய அமைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு. பெற்ற பிள்ளைக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல் மறைக்கக்கூடிய தன்மை மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு. ஜென்ம ராசியிலே சுக்கிரன் வரும்போது 7ஆம் வீட்டிலே செவ்வாய் வக்கரகதியிலிருந்து பார்வை செய்கிறார். பெண்கள் வழியில் பணச்செலவுகள் ஏற்படும். உங்கள் இன்பத் தேவைக்காக தேவையில்லாத செலவுகள் செய்து குடும்பத்தை கஷ்டப்படுத்தக்கூடிய அமைப்பும் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வயது ஏற ஏற தான் இளமை திரும்பும். 50 வயசு வரைக்கும் ஒழுங்காக தான் இருந்தேன், ஒழுக்கமாக தான் இருந்தேன், 50க்கு மேலே தான் ஒழுக்கம் கெட்டுச்சு அப்படின்னு மகர ராசி அன்பர்களை காண முடிகிறது. 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஜென்ம ராசியில் சுக்கிரன் வரும்போது ஒழுக்கமாக இருக்கணும். இல்லைன்னா பெண்கள் மூலமாக அசிங்க அவமானம் கெட்ட பெயர் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. செவ்வாய் சுக்கிரன் பாரியில் இருக்கும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும். காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. குரு புகானுடைய 9ஆம் பார்வை ஜென்ம ராசியில் விழும்போது சுப விசேஷ வீடுகளுக்கு சென்று வருவீங்க. திருமணத்திற்கு, புது வீடு, கிரக பிரவேசத்திற்கு, கோயில் கும்பாபிஷேகத்திற்கு, இந்த மாதிரி சுப விசேஷங்களுக்கு சென்று வருவீங்க. செலவுகளும் அதே வழியில் அதிகமாகவே இருக்கும். தலைமையில் சுக்கிர பகவான் வரும்போது அடுத்த 27 நாட்கள் நல்லா சந்தோஷமாக கலகலகலன்னு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மகர ராசி அன்பர்கள் உங்கள் மகிழ்ச்சிக்கு அடுத்த 27 நாட்கள் குறைவு இருக்காது. 2வது வீட்டிலே வாக்குஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்திலே சனி பகவான் வந்திருக்கும் போது குடும்ப நபர்களுக்கு தான் உங்களால் கஷ்டமும் கண்ணீரும் வரும். மகர ராசியில் பிறந்தவர்கள் எப்போதுமே ராஜா தான். என் அனுபவத்தில் பார்க்கும்போது அவர் என்ன ராசினே தெரியலப்பா, ஒரு வார்த்தை கூட அவரிடமிருந்து வாங்க முடியல, ஒரே கமுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்வார்கள். உங்கள் வயது ஏற ஏற உங்களுக்கு இளமை திரும்பும். கமுக்கமாக யாருக்கும் தெரியாமல் கெட்ட விஷயங்கள்லாம் பல நடக்கும். அந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த சுக்கிரன் ஜென்ம ராசிக்கு வரும்போது, குருபுகான் பாரியில் இருக்கும்போது இல்லாமல் நீங்கள் பார்த்துங்க. அப்படி இருந்துச்சுன்னா பணம் தண்ணியாக செலவாகும். மனைவி பிள்ளைகளை கஷ்டத்தில் கண்ணீரில் போய் விடக்கூடிய அமைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு. 2ஆம் வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கும் போது பேச்சில் எப்போதுமே தன்மை வேண்டும். முறையிறது, சாபம் விடுறது, இதெல்லாம் மகர ராசி அன்பர்கள் இயற்கையிலேயே உங்கள் ராசி தான் கர்மா. உங்கள் கர்மா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு வாக்கப்பட்டவர்கள், உங்கள் பங்காளிகள், பெற்றோர்கள் எல்லோருமே பிடிச்சி ஆட்டும். உங்களுக்கு வாக்கப்பட்டவர்களும் சரி உங்களுக்கு அடங்கி தான் போயாகணும். ஏன்னா மகர ராசியினுடைய குறியீடு ஆழ்கடல் திமிங்கலம். ஆணு வாய் திறந்துச்சுன்னா எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிடும். 3வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது நல்லதுக்காக முயற்சி செய்யுங்க, கெட்ட விஷயங்களில் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா ராகு பெயர்ச்சிக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளது. பாக்கியத்திலே கேது அமர்ந்திருக்கிறார். முடிஞ்சால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டாங்க. பயணங்களில் வழிபாடுகளில் தடங்கள் இருந்துச்சுன்னா அந்த தடையெல்லாம் சூரிய நட்சத்திரத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும்போது நிவர்த்தி ஆகிறது. கோயிலுக்கு போய் வேண்டினாலும் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும். மகர ராசி என்பதற்கு ஒரு நல்ல காலகட்டம். 5ஆம் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து குரு பார்வை இருக்கிறது. பணம் சம்பாதிப்பதற்கு, தொழிலை விரிவுபடுத்தணும், நல்ல வேலை கிடைச்சி நல்லா பணம் சம்பாதிக்கணும், விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கணும், வண்டி வாகனம், வீடு கட்டணும். இப்படி உங்கள் முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக உங்கள் கஷ்டத்திற்கு குரு பார்வை
பலன் கொடுக்க போகிறார். பணம் வந்து சம்பாதிக்கலாம். மகர ராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டு உழைங்க, கெட்ட வழியில் செல்லாதீங்க. குடும்பத்திலேருந்து சுப காரியங்கள் கெட்டு போயிடும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.